Wash basin installation. Installation of wash basin. ஒரு வாஷ் பேசின் முக்கியமாக கை மற்றும் முகத்தை கழுவுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு குழாய் பொருத்தப்பட்டிருக்கும். அதன் வழியாகவே தண்ணீர் வரும். செவ்வகம், சதுரம், வட்டம் போன்ற பல்வேறு வடிவங்களில் வாஷ் பேசின்கள் கிடைக்கின்றன. இவை கல், பீங்கான், கண்ணாடி போன்ற பல்வேறு பொருட்களால் செய்யப்படுகின்றன. இன்று இந்த வீடியோவில் ஒரு வாஷ் பேசின் எவ்வாறு பொருத்தப்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். வாஷ் பேசினை பொருத்த தேவையான பொருட்கள்: வாஷ் பேசின், ராக் போல்ட், பாட்டில் ட்ராப், வேஸ்ட் கப்ளிங், பில்லர் காக், ஆங்கிள் காக், பிவிசி கனெக்ஷன் பைப், டெஃப்லான் டேப், 15 mm UPVC பைப், பிராஸ் எல்போ, 40 mm PVC பைப், எல்போ மற்றும் ஒயிட் சிமெண்ட் ஆகியவை தேவைப்படுகின்றன. தேவையான பொருட்களை அறிந்து கொண்டோம். இப்போது நாம் இந்த செயல்முறைக்கு தேவையான டூல்ஸ்களை தெரிந்து கொள்வோம். மெஷரிங் டேப், ட்ரில் மிஷின், ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பிரிட் லெவல், பாக்ஸ் ரெஞ்ச், சுத்தியல், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச், வால் கிரைண்டர், மேலும் ஒரு பிளம் பாப் தேவைப்படும். இந்த செயல்பாட்டின் போது எடுக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள்: பணிபுரியும் போது சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி ஏப்ரான் மற்றும் சேஃப்டி கிளவ்ஸ் ஆகியவற்றை அணிய வேண்டும். ட்ரில் மிஷினை கவனமாக பயன்படுத்த வேண்டும். வாஷ் பேசினை கவனமாக தூக்க வேண்டும். இப்போது செயல்முறையை பார்ப்போம். முதலில் வாஷ் பேசின் பொருத்தப்பட வேண்டிய இடத்தில் வாட்டர் அவுட்லெட் மற்றும் இன்லெட்டை மார்க் செய்யவும். மார்க் செய்யப்பட்ட பகுதியை ஒரு கட்டிங் மிஷினின் உதவியுடன் வெட்டவும். வெட்டும் பணி முடிந்த பின்னர் வெட்டப்பட்ட இடத்தில் ஒரு 40 mm PVC குழாய் மற்றும் எல்போவை பொருத்தவும். தரையில் இருந்து 450 mm உயரத்தில் அதை ஃபிக்ஸ் செய்யவும். இன்லெட்டை இணைக்க ஒரு 15 mm UPVC பைப் மற்றும் பிராஸ் FTA-வை ஒரு கிளாம்ப் உதவியுடன் பொருத்தவும். இப்போது ஒரு உதவியாளரின் துணையுடன் வாஷ் பேசினை சுவரில் 810 mm உயரத்தில் வைத்து துளையிட, அதாவது ட்ரில் செய்ய வேண்டிய இடங்களை மார்க் செய்யவும். அடுத்து மார்க் செய்யப்பட்ட இடத்தில் ட்ரில் செய்து அதற்கான ராக் போல்ட்டுகளை பொருத்தவும். பின்னர் வாஷ் பேசினை அந்த ராக் போல்ட்டுகளின் மீது வைத்து ஒரு ஸ்பிரிட் லெவலை கொண்டு அதன் லெவலை சரிபார்த்து பின்னர் நட்டுகளை முடுக்கவும். அவுட்லெட் கனெக்ஷனிற்காக வேஸ்ட் கப்ளிங்கை வாஷ் பேசினில் பொருத்தவும். இப்போது பாட்டில் டிராப்பின் ஒரு முனையை கப்ளிங்குடனும் மறுமுனையை 40 mm PVC எல்போவுடனும் இணைக்கவும். இறுதியாக இன்லெட் கனெக்ஷனிற்காக பில்லர் காக்கை வாஷ் பேசினில் பொருத்தவும். பின்னர் 15 mm கனெக்ஷன் பைப்பை ஆங்கிள் காக்குடன் இணைத்து அதில் டெஃப்லான் டேப்பை சுற்றி அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச் கொண்டு டைட் செய்யவும். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிந்த பிறகு இறுதி முடிவை இந்த வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும். வாஷ் பேசினில் விரிசல்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். பில்லர் காக் மற்றும் வேஸ்ட் கப்ளிங் ஆகியவற்றின் ஃபிட்டிங்குகளை சோதிக்கவும். வாஷ் பேசின் சரியான லெவலில் உள்ளதா என பார்க்கவும். வாஷ் பேசினின் இன்ஸ்டலேஷன் செயல்முறையை சுருக்கமாக பார்ப்போம். சுருக்கம்: இந்த காணொளியில் வாஷ் பேசினை பொருத்துவதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகள் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். வாஷ் பேசின் இன்ஸ்டலேஷன் செயல்முறையை நாம் விரிவாக ஆராய்ந்தோம். அதில் இன்லெட் மற்றும் அவுட்லெட் பாயிண்ட்டுகளை மார்க் செய்தல், பைப்புகளை ஃபிட்டிங் செய்தல் மற்றும் இன்ஸ்டலேஷன் சரியாக அமைந்துள்ளதை உறுதி செய்தல் ஆகியவை அடங்கும். வாஷ் பேசினின் நிலையான உயரம் 810 mm என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் இந்த செயல்முறையின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும்
பொருந்திய பிறகு மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகள் குறித்தும் நாம் விவாதித்தோம். இப்போது உங்களுக்கான பணி. இச்செயல்முறையின் மிகவும் சவாலான பகுதி எதுவாக இருக்கக்கூடும்? இன்ஸ்டலேஷனின் போது எத்தகைய சிக்கல்கள் எழலாம்? அவற்றை எவ்வாறு தடுக்கலாம்? இக்கேள்விகள் குறித்து சிந்தித்துப் பாருங்கள்.